ப்ளீஸ் மாமி காவேரிக்கிட்ட பேசணும் மாமி, நான் ட்ரை பண்ண மாமி, ஆனால் பேச முடியல மாமி, ப்ளீஸ் மாமி நீ பண்ணுறது தப்புடா, ஏன் டைப்பில் பண்ணிகிட்ருக்க மாமி, நான் ஒரே ஒரு நிமிஷம் மாமி, ஒரு செகண்ட் தான் நான் பேசிட்டு உடனே அனுப்பிச்சிடுறேன் மாமி, எந்த பிரச்சனையும் பண்ண ப்ளீஸ் மாமி எனக்காக பண்ண மாட்டீங்களா, ரொம்ப கெஞ்சனோன்னே சரி அம்பி நான் உனக்காக பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு மாமி போகிறாங்க. காவேரி வீட்டுக்கு வந்தானே என்ன திடீர்னு இவங்க வந்திருக்காங்க அப்படி சொல்லிட்டு எல்லாரும் பார்க்கலாம், என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. சும்மா தான் வந்தேன், ஏன் நான் வரக்கூடாதா அப்படி சொல்லிட்டு, அதெல்லாம் வரலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. எப்படி இருக்கீங்க பாட்டி, நல்லா இருக்கீங்களா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. நல்லா இருக்கோங்க அப்படி சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. அடுத்து வந்து என்ன திடீர்னு ஹவுஸ்ஃபுல் வந்திருக்காங்க அப்படி சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் எல்லாரும் யோசிக்கிறாங்க வீட்டில். ஒன்றும் இல்லை சும்மா தான் வந்தேன், என்ன பண்ணுறீங்க எது பண்ணுறீங்கன்னு, வேறு ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு மழுப்பிட்டு காவேரி கிட்ட ரகசியமாக சொல்கிறாங்க. விஜய் என் வீட்டில் தான் இருக்கான், உன்னை பார்க்கணும் ரொம்ப அடம் பிடிக்கிறான், கொஞ்சம் வந்துரு காவேரி அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்து வந்து இந்த மாமி ஏண்டி உங்ககிட்ட மட்டும் ஏதோ ரகசியமாக சொல்லிட்டு போகுது, ஒன்றும் இல்லை சும்மா தான் பேச்சுடே, இன்னும் ஏதோ சொல்லிட்டு போகுது ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாட்டி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி அப்படின்னோடனே ஏதோ மறைக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து யோசிக்கிறாங்க, ஒரு வேளை விஜய் வந்து வெண்ணா விஷயத்தை பற்றி பேசுதான் என்ன கூப்பிட்டாரோ, கண்டிப்பாக அதுக்கு தான் கூப்பிட்டுருப்பாரு, ஆனால் அவரை பார்த்தோன்னே என்னால் தாங்க முடியாது, இப்போ என்ன பண்ணுறது நான் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து காவேரி வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. கண்டிப்பாக அவரை பார்த்தா நான் வந்து நம்ம 2 பேரும் அப்பா அம்மா ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் சொல்லிவிடுவேன், நான் தாயாக போகிற விஷயத்தை அவரால் என்னால் மறைக்கவே முடியாது, அவர் பார்த்தோன்னே அழுது கட்டி பிடிச்சி எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிவிடுவேன், ஏன்னா என்னால் வந்து அந்த அந்த விஷயத்தை தாங்கிக்க முடியல, இப்போ வரைக்கும் அவர்கிட்ட சொல்லணும் என் மனசு தோணுது, ஆனால் அவரை பார்த்தோன்னு நான் சொல்லிடுவேனே, அதனால் நான் அவரை பார்க்கக்கூடாது, அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறாங்க. என்னடி என்ன ஆச்சு அப்படி, ஒன்றும் இல்லை பாட்டி அப்படி சொல்லிட்டு வேலையை பார்க்குறாங்க. என்ன நீங்கள் சொன்னீங்களா இல்லையா மாமி, ஒன்றும் கூட வரவே வரல பாருங்கள் காவேரி, ஆமாடா கையோடு வேறு நான் அழைச்சிட்டு வந்துட்டோமா, அதை செஞ்சுருக்கணும் மாமி, நீங்கள் கையோடு கூட்டின்னு வராமல் நீங்கள் தனியாக வந்து தப்பு, இதுவும் சொல்வேன் இதுக்கு மேலேயும் சொல்வேன், நீ செய்கிறதே பெரிய தப்பு, இதில் வந்து எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறியா அப்படின்றாங்க. என்ன மாமி காவேரி வந்துடுவா இருடா அப்படின்னோடனே காவேரி பார்த்து ஒஞ்சி போகிற, என்ன மாமி காவேரி வரவே வரல, அவங்க வீட்டில் என்ன பிரச்சனையோ, எதுக்கு காவேரி வரலையோ தெரியலையே அப்படின்னோடனே, என்ன மாமி இப்படி சொல்கிறீங்க, அப்போ என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது, அமைதியாக இரு, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே, என்னது அமைதியாக இருக்கணுமா, ஐயோ மாமி நான் காவேரிட்ட பேசி ஆகணுமே, இப்போ பேசி ஆகணும் வீட்டுக்கு போய் பேசு, ஐயோ அப்போல்லாம் பண்ண முடியாது, சரி அப்போ அமைதியாரு, என்ன மாமி இப்படி பண்ணுறீங்க, தவிக்க விடுறாளே என்ன அப்படி சொல்லி டென்ஷன் ஆகுறாரு. இதெல்லாம் நல்லாவே இல்லை நீங்கள் 2 பேரும் பண்ணுறது, இது எங்கே போய் முடிய போதோ தெரில, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கடா அம்பி அப்படி சொல்லிட்டு போகிறாங்க மாமி. இந்த மாமி வேறு விஷயம் தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க. சரி இந்த க்யூரியாசிட்டி நல்லா தான் இருக்குது, அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, விஜய் வந்து பார்த்துட்டே இருக்கார். காவேரி வெளியவே வரமாட்டேங்கிறாங்க. என்னடி உள்ளவே இருக்க, நிறைய பேருக்கு அப்போல்லாம் ஆர்டர்லாம் எடுத்துருக்கோம்ல, கொடுக்கணும்ல, நீ பார்ட்னர் தான் எப்படி, இதெல்லாம் போய் அவங்க இடத்துல போய் ஆர்டர் கொடுத்துருவா, நானா அப்படி சொல்கிறான் காவேரி. பின்ன நீ இல்லாமல் பின்ன நானா போக முடியும், வயசான காலத்தில் போடி அப்படின்னோடனே காவேரி யோசிக்கிறாங்க. பாப்பா உனக்கு எதுவும் ஆகாமல் நான் போயிட்டு வரணும், எனக்கு ரொம்ப பயமாக இருக்கே, நீ பத்திரமா இருக்கல்ல வயிற்றுல, ஒன்று இப்படி வச்சுக்கிட்டு நான் எப்படி எல்லா இடத்துலையும் அலைவேன், இது அம்மாக்கிட்டேயும் சொல்ல முடியல, நான் என்ன தான் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு காவேரி வந்து யோசிச்சுட்டே வந்து வெளியே வராங்க. வெளியே வந்துட்டு எல்லா அப்பளத்தையும் எடுத்துகிட்டு வந்து போகிறாங்க. வந்து வாசலே காத்துட்ருக்கிறது கவனிச்சிடறாங்க காவேரி. ஐயோ இவர் வாசலே காத்துட்ருக்காரு, இப்போ படியே கிடையாது, நம்ம போகாமல் இருக்கிறது நம்ம நல்லது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. என்னடி மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டேன், அப்பளத்தை கொடுக்க போலையா அப்படின்னு சொன்னேன். இல்லைம்மா எனக்கு மறுபடியும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காவேரி வந்து உள்ளே போயிடுறாங்க. என்ன இவ எப்படி பண்ணிகிட்ருக்கா, சரி காவேரிக்கு என்ன உடம்பு சரியில்லையோ தெரியல, இப்போ வருவான்ல குமரன் கிட்ட கொடுத்தனுப்பலாம் அப்படின்னோடனே என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, இவளை ஹாஸ்பிட்டலுக்காவது கூட்டிகிட்டு போனோம், என்ன பண்ணுறது, நான் இது ஹாஸ்பிட்டலுக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பயப்படுறாங்க. ஐயோ ஹாஸ்பிட்டலுக்கு போனால் எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுமே, இப்போ என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க.